பரபரப்பான அரசியல் களத்தில் வாக்கு கேட்கும் போது எல்லாருமே ஒரு சிம்பிளை வச்சு வாக்கு கேட்பாங்க. நம்ம என்னடா அவ்வளோ அரசியல் கட்சிகளோட சிம்பிளை வச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பார்க்க போகிற டாபிக் எது அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு கட்சியை தேசிய கட்சியாகவும் மாநில கட்சியாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் எந்தெந்த கிரிட்டீரியாவில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க, முடிவு பண்ணுறாங்கன்ற கண்டனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஆரம்பத்தில் 1950 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 கட்சிகள் தேசிய கட்சியாக இருந்துச்சு. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசிய கட்சி நேஷனல் பார்ட்டியாக மாற்றணும்னா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 6% வாக்களை பெற்றிருக்கணும். கூடவே 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். சரியா? இது எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கீழே இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்க பாருங்க, சிம்பிள் கோடு வேர்டு மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சிம்பிளாக 4 ஸ்டேட்டில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். எங்கே அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில். கூடவே 4 லோக்சபா சீட்ஸ் வின் பண்ணியிருக்கணும். அப்படி வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கிடச்சிரும். அவங்க தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுருவாங்க. அடுத்து 2வது கேட்டகரி பாருங்க. குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து 2% மக்களவை இடங்களை பெற்றிருக்க வேண்டும். அதாவது மொத்தம் இருக்கிற 543 சீட்டில் கிட்டத்தட்ட 11 சீட் பெற்றிருக்கணும் 3 வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து. இஃப் இட் ஹாஸ் ஓன் அட்லீஸ்ட் 2% ஆஃப் த டோட்டல் சீட் இன் தி லோக்சபா ஃப்ரம் நாட் லெஸ் தென் 3 ஸ்டேட். ஸோ இதுக்கான கோட் வேர்ட் பாருங்க. 3 ஸ்டேட் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2% ஆஃப் சீட்ஸ் எங்கே அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனில் மொத்தம் இருக்கிற 543 சீட்டில் 11 சீட். ஒன்று இந்த கண்டிஷன் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா 2வது கண்டிஷன். 2வது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா 3rd கண்டிஷன் பாருங்க. 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இஃப் இட் இஸ் ரெகனைஸ்ட் இன் 4 or more ஸ்டேட். ஓகேவா? ஏதோ ஒரு இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஓகே, இது தேசிய கட்சிக்கான அங்கீகாரம். இப்போ ஒரு கட்சி மாநில கட்சி ஆகணும், ரீஜனல் பார்ட்டி ஆகணும்னா அதுக்கான கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. சட்டமன்ற தேர்தலில் செல்லுபடியாகும் வாக்குகளில் 6% வாக்கு பெற வேண்டும். மேலும் சட்டமன்ற இடங்களில் 2 இடங்களை பெற வேண்டும். அல்லது கடந்த மக்களவை தேர்தலில் அந்த மாநிலத்திலிருந்து 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். மற்றும் அந்த மாநிலத்திலிருந்து குறைந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். சேம் அதே மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 6% ஓட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஓகேவா? 6% செல்லுபடியாகும் வாக்குகள். கூடவே 2 எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கணும். அவ்வளோதான் கண்டிஷன். இது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மாநில கட்சி ஆகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ 2வது கண்டிஷன் என்ன? மக்களவை தேர்தலில் 6% வாக்களை பெற்று மேலும் அந்த மாநிலத்தில் ஒரு மக்களவை தொகுதியை பெற்றிருக்க வேண்டும். இது ஸ்டேட் எலெக்ஷனில் வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த லோக்சபா எலெக்ஷனில் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இதில் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், அதாவது 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். எதுலன்னா லோக்சபா எலெக்ஷனில். கூடவே ஒரு எம்பி சீட்டும் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தா மாநில கட்சியாக ஆகலாம். 3வது கண்டிஷன் பாருங்க. சட்டமன்றத்தில் 3% இடங்களையோ அல்லது குறைந்தபட்சம் 3 இடங்களையோ பெற்றிருக்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 234 சீட் இருக்கு. அதில் 3% அப்படின்னு பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 சீட்டு வரும். அதுவே சிக்கிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்த சீட்டே 7 தான் கவுண்ட்ல இருக்கும். அதில் எது மினிமமாக இருக்கும் அப்படின்னா 3 சீட். சரியா? அப்போ மினிமம் 3 சீட்டு, மேக்ஸிமம் 3% சீட். இதில் எது அதிகமோ அது அந்த மாநிலத்துக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷனும் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மாநில கட்சியாக ஆகலாம். ஓகே, அடுத்து இது அந்த ஷார்ட்ல சொல்லியிருக்கேன். 3% சீட்ஸ் ஆர் 3 சீட்ஸ் இன் ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். இன்னொரு கண்டிஷன் இருக்கு. 4வது கண்டிஷன். ஒவ்வொரு 25 மக்களவை இடங்களுக்கும் ஒரு மக்களவை இடத்தை பெற்றிருக்க வேண்டும். அதாவது நம்ம கிட்ட இப்போ 39 சீட் இருக்கு. 39 சீட்டுக்கு 25 சீட்டுக்கு ஒரு சீட் அப்படின்ற கணக்கில் 2 சீட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க. இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. அது என்ன அப்படின்னா 8% ஓட் லோக்சபா எலெக்ஷன்லையோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுவாங்க. இப்போ மாநில கட்சி தேசிய கட்சிக்கான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கண்டென்ட் கொஞ்சம் கிளியராக ஒரு தடவை படிச்சுட்டு ஷார்ட்கட் கொடுத்துருக்க கோடு வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியும். 3வதா அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எப்படி மாறுவாங்க அப்படின்னா, நடந்து முடிஞ்ச தேர்தலில் லோக்சபா எலெக்ஷன்லையோ இல்லை மாநில சட்டமன்ற தேர்தலையோ 6% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வருவாங்க. அவங்க விருப்பப்பட்ட சிம்பலை கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது வேற ஒரு கட்சி அதை வாங்கியிருக்க கூடாது, வேற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க அந்த கட்சி அந்த கேட்குற சிம்பலை கொடுப்பாங்க. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தேசிய சிம்பல் வர்றது, நேஷனல் சிம்பல் வர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க.
சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு மதத்தை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சில விதிகளுக்கு உட்பட்டது. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கான கொஷின், இந்தியாவில் இருக்கிற 2026 படி இருக்கிற தேசிய கட்சிகள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகள், இதோட பேர்களை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஸ்டே டியூன்.